ஹாய். என்னோட ஃபேஸில் பார்த்தீங்களா, எவ்வளோ நெறைய ஆக்னி, ஒரு பிக்மெண்டேஷன். ஸோ ஸ்கின்னே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 டல்லா இருந்தது. இது ஆக்சுவலாக வந்து 1½ வருஷத்துக்கு முன்னாடி இருந்த என்னோட ஸ்கின். ஸோ ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம வீடியோஸை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்கின் எப்படி இருந்தது, நான் என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக யூஸ் பண்ணேன், அந்த மாதிரி நெறையா விஷயம் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு வீடியோ வந்து போயிட்டு இருக்குது. ஸோ ஆக்னி ரிலேட்டடாக. ஸோ அந்த வீடியோவில் நிறையா பேருக்கு டவுட் வந்துருச்சு. இந்த ஸ்கின்ல நீங்கள் இப்படி இருக்கிற மாதிரி ஃபோட்டோ போட்டிருக்கீங்க, இப்படி இருக்க மாதிரி ஃபோட்டோ போட்டிருக்கீங்க, இவ்வளோ ஆக்னியை ஃபில்டர் போட்டு தானே சரி பண்ணீங்க அப்படின்னு. ஃபில்டர் போட்டால் ஆக்னி சரியாகுமாங்க? ஏங்க இந்த மாதிரி முட்டாள் மாதிரி பேசுகிறீங்க? ஸோ 1½ வருஷத்துக்கு முன்னாடி இருந்த என்னோடய ஃபேஸும் அதை நான் கஷ்டப்பட்டு என்னென்னலாம் பண்ணி சரி பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும். ஓல்டு சப்ஸ்கிரைபர் உங்களுக்கும் தெரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இவ்வளோலாம் நான் ஷேர் பண்ணி கடைசியில் வந்து ஃபில்டர் போட்டிங்களான்னு ஒரு கொஷின். ஃபில்டர் போட்டால் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட ஆக்னி ஃபேஸ்க்கு ஃபில்டரை போட்டு பாருங்கள், ஃபுல்லாக கிளியர் ஆகுதான்னு. அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நான் என்னோடய ஆக்னி எல்லாம் வந்து 70% குறைஞ்சதுக்கப்புறம் நான் வந்து இந்த ஃபாக்ஸ்டைலோட ரெட்டினாலுங்கிற ஒன்று ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தேன். ஸோ அது வாங்கி எனக்கு யூஸ் பண்ணும்போதும் எனக்கு அவ்வளோ நிறைய பர்ஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் சூப்பராக செட் ஆகிடுச்சு ஸ்கின்னில். சப்போஸ் நீங்கள் ஸ்கின் கேருக்கே பிகினர், ஆன்டி ஏஜிங் ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு பிகினர் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சில விஷயத்தெல்லாம் நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணுங்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சீரம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஃபேஸ் வாஷ், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் எல்லாம் பழக்கப்பட்ட ஸ்கின்னாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு சீரம்ங்கிற ஒரு விஷயத்த உங்களோட ஸ்கின் வந்து கொஞ்சமாவது அடாப்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ நான் வந்து ரீசெண்டாக இந்த ஃபேஸ் வாஷ் எல்லாமே வந்து ரொட்டீனில் எப்பப்போ மூடு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சிம்பிள் ஃபேஸ் வாஷ் ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ஜென்டிலான சென்சிட்டிவ் ஸ்கின் கூட யூஸ் பண்ணுற ஒரு ஃபேஸ் வாஷ். ஸோ அதுக்கப்புறம் இந்த சிட்டாஃபில் ஜென்டில் கிளென்சர் வந்து ட்ரை சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு ரொம்ப சூப்பராக செட் ஆகும். சப்போஸ் உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருந்ததுன்னா செபாமெட்டில் இருக்கிற ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் வந்து மஸ்ட் ட்ரை ப்ராடக்ட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்காக ஒரு தடவை. ஸோ அதுக்கு அடுத்தது இந்த ஒரு ஃபாக்ஸ்டைலோட ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து சப்போஸ் ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் இது ரொம்ப சூப்பராகவே செட் ஆகும். பட் இது எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணலான்னு தான் இதில் போட்டிருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஃபேஸ் வாஷ் எல்லாம் முடிச்சிருச்சு காலையில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சன்ஸ்க்ரீன். எப்பயும் சொல்கிற மாதிரி நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் மட்டும்தான் அப்ளை பண்ணுவேன். ஸோ அதுதான் நான் எல்லாேருக்கும் சஜஸ்ட் பண்ணுறேன். மாய்ஸ்சரைசர் போட்டு அதை இதை போட்டு மார்னிங் நேரத்தில் சீரம் இதெல்லாம் வந்து நம்மளோட ஹியூமிட் கிளைமேட்க்கு ரொம்ப 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 சஃபகேஷனாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு பவுடர், டால்கம் பவுடர் இல்லைனா காம்பேக்ட் பவுடர், ஜஸ்ட் கோ வித் திஸ் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட். ஸோ இப்போ அட் ப்ரெசண்ட் நான் இந்த ப்ளம்மோட நியாசினமைட் ரைஸ் வாட்டர் சன்ஸ்க்ரீன் வந்து ரொட்டீனில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் வந்து கெமிக்கல் ஃபில்டர்ஸ், ஃபிசிக்கல் ஃபில்டர்ஸ் இருக்கிறனால சம்டைம்ஸ் உங்கள் ஸ்கின் வந்து லைட்டாக டெல்லாக தெரிகிற மாதிரி இருக்கலாம். பவுடர் போட்டிங்கன்னா சரியாயிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மாய்ஸ்சரைசர். மாய்ஸ்சரைசரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 30 வயசு ஆகிடுச்சு, என்னோடய ஸ்கின் ட்ரை ஸ்கின், நார்மல் ஸ்கின் அப்படின்னா நீங்கள் வந்து செரமைட் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் போங்க. உங்களோட ஸ்கின் பேரியரை சூப்பராக ஹெல்த்தியாக வச்சுருக்கும். ஸோ ஆயிலி ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் பார்த்திங்கன்னா இந்த டாக்டர் ஷீத்தோட செரமைட் விட்டமின் சி மாய்ஸ்சரைசர், ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர். ஸோ இதுவுமே வந்து ப்ரெக்னென்சி பீப்புள் கூட யூஸ் பண்ணலாம். ரொம்ப சேஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர். ஸோ அதுக்கு அடுத்தது இந்த ஹயாலோ ஜெல். ஸோ பர்டிகுலராக உங்களுக்கு ஆயிலி ஸ்கின், ஆக்னி ஸ்கின்னாக இருந்தால் இது ரொம்ப சூப்பராக செட் ஆகும். ஒரு ஜெல் ஃபார்மில் இருக்கும். ஒரு பார்மசி பேஸ்டு ஒரு ப்ராடக்ட். ஈவன் நியர்பை பார்மசிலேயே வந்து நம்மளுக்கு கிடச்சிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மெயின் மேட்டருக்கு வரேன். உங்களோட ஃபேஸில் அந்த ஃபேஸ் வாஷ், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் இதெல்லாம் சூப்பராக செட் ஆகிடுச்சு. இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும், என்னோடய ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சீரம்னா நீங்கள் 25 வயசுக்கு மேலே, 30 வயசுக்கு மேலே, நான் 30 வயசு தாங்க சொல்லுவேன். ஸோ 25 வந்து எனக்கு என்னன்னு சொல்ல தெரில. பட் 30 வயசு மேலே இருக்கவங்க கண்டிப்பாக ரெட்டினால் வந்து யூஸ் பண்ணலாம். அது ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் வந்து இந்த ரீஈக்குவலோட பிகினர் ஃப்ரெண்ட்லி ரெட்டினால். ஸோ இதோட பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 மினிமலாக இருக்கும். 0.1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண ஃபாக்ஸ்டைல் ரெட்டினால் வந்து
பார்த்திங்கன்னா 0.15%லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது அதை விட ரொம்ப 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 ஜென்டில் அண்டு பிகினர் ஃப்ரெண்ட்லி யூஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து டெர்மட்டாலஜி டெஸ்டட் ப்ராடக்ட், நான் காமெடஜெனிக், கலர் ஃப்ராக்ரன்ஸ் அந்த மாதிரி எந்த வித பிரச்சனையும் இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் நம்மளோட டப்பாவிலேயே கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட்டு அதை நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கனாவே உங்களுக்கு எல்லாமே வந்து புரிய வந்துடும். ஸோ இந்த ஒரு டியூப் வந்து பார்த்திங்கன்னா 30 ml 395 rupees. ரொம்ப 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 அஃபோர்டபுள். கண்டிப்பாக உங்களுக்கு 30 வயசு மேலே ஆகிடுச்சுன்னா உங்கள் ரொட்டீனில் நைட்டு ரொட்டீனில் ரெட்டினாவில் சேர்த்துக்கோங்க. வாரத்துக்கு 3 தடவை கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுங்கள். நைட் நேரத்தில் போடுங்க. அதை எப்படி போடணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பட்டாணி சைஸ்க்கு எடுத்துகிட்டு அவ்வளோவே போதும். ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா டாட்டாக வச்சுட்டு ரொம்ப போட்டு பரப்பரன்னு தேய்க்காமல் ஒத்தி ஒத்தி அந்த மாதிரி டேப்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஃபுல்லாக டைம் எடுத்து நல்லா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஸ்கின்னில். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கின் டைப்பில் இருக்கிற மாய்ஸ்சரைசர், எந்த சீரம் போட்டிங்கனாலும் மாய்ஸ்சரைசர் கட்டாயம் போடணும். ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் அது காற்றுல பறந்து போயிடும். அது எப்படி பறக்குதுன்னெலாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க, காற்றுல போயிடும், ஆக்சிடைஸ் ஆகிடும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக நம்ம மாய்ஸ்சரைசர் வந்து கட்டாயம் போடணும். ஓகேவா? ரெட்டினாவில் பொறுத்தவரையும் நல்லா சில விஷயத்தை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் 18 வயசாக இருக்குது, 15 வயசாக இருக்குது, ஆன்டி ஏஜிங் யூஸ் பண்ணுறேன், 20 வயசில் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாது. 30 வயசுனால் அது 30 வயசில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து நம்மளோட ஸ்கின் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப மெச்சூர்டாக இருக்கும், திக்காக இருக்கும். ஸோ நம்ம வந்து ரெட்டினால் யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்கின் வந்து சாஃப்டாக ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்காக ஃபைன் லைன், ரிங்கிள்ஸ், அடல்ட் ஏஜில் வர ஆக்னி, மார்க்ஸ், ஓப்பன் போர்ஸ், இந்த மாதிரி நிறையா பிரச்சனை, ஈவன் ஸ்கார் கூட வந்து இந்த ரெட்டினால் சூப்பராக வந்து ட்ரீட் பண்ணும். ஸோ பட் உங்களோட ஸ்கின் வந்து இந்த ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்க யூஸ் பண்ணாதான் அது நல்ல ரிசல்ட் தரும். ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், ப்ரெக்னென்சி லேடிஸ் யூஸ் பண்ணவே கூடாது. கன்சீவ் ஆக ட்ரை பண்ணுறீங்க, இல்லைனா ப்ரெக்னென்சியில் இருக்கீங்க, பிரெஸ்ட் ஃபீடிங்கில் இருக்கீங்கன்னா கட்டாயம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு ப்ராடக்ட். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஒரு ரெட்டினாவில் ஏஹெச்ஏ, பிஹெச்ஏன்னு சொல்கிற இன்க்ரீடியன்ட் கூட சேர்த்து யூஸ் பண்ணக்கூடாது, லேயரிங் பண்ணக்கூடாது. ஏஹெச்ஏ, பிஹெச்ஏனா இந்த சாலிசிலிக் ஆசிட், கிளைகாலிக், நியாசினமைட், விட்டமின் சி, வாட் எவர் இட் இஸ், ஆல்ஃபா பிட்டின், இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குல்ல சீரமில், அதில் எது கூடயுமே இதை வந்து சேர்க்கக்கூடாது. ஸோ இது வந்து கிங் ஆஃப் த சீரம், கோட்டுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ரெட்டினால் வந்து. ஸோ எப்படி யூஸ் பண்ணணும்னு கரெக்டாக நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ஸ்கின் சூப்பராக இருக்கும். மிச்சம் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேவையில்லாத விஷயத்த கேட்காதீங்க. ஸோ டாடா, பாய்.